கொண்டிருக்கின்றார்களோ மௌத்துக்கு முன்னிருக்கக்கூடிய வாழ்க்கையில் முடிவானவரை எடுத்து நடக்குமாறும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தயார்படுத்தியிருக்கக்கூடிய நரகத்தையும் அதனுடைய வேதனைகளையும் பயந்து அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எவைகளையெல்லாம் விட்டு தவிர்த்து ஒதுங்கி நடக்குமாறு எங்களுக்கு தடையிட்டிருக்கின்றார்களோ மௌத்துக்கு முன்னிருக்கக்கூடிய வாழ்க்கையில் முற்றுமுழுதாக அவைகளை தவிர்த்து நடக்குமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நசீஹத்தும் வசியத்தும் செய்து கொண்டவனாக. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளி வாயிலுக்கென்று சில ஒழுங்குகளை சொல்லித் தந்திருக்கிறார்கள். அந்த பள்ளி வாயிலுடைய ஒழுங்குகளின் முதன்மையானது நேரத்தோடு வரக்கூடியவர்கள் முன்னால் வந்து அமர்ந்து கொள்வது, பின்னால் வரக்கூடியவர்களுக்கு இடம் கொடுப்பது, இரண்டு நபர்களுக்கு இடையிலே பிரித்துவிட்டு முன்னால் வருகின்ற அது பாவமான காரியம் என்று அல்லாஹ்வினுடைய தூதர் எங்களுக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். எனவே ஆங்காங்கே தங்களுடைய சார்பாக தங்களுக்கு ஏதுவான அடிப்படையில் சாய்ந்து கொண்டிருக்காமல் இளம் வயதை உடைய பிள்ளைகள் தயவு செய்து முன்னுக்கு வந்து உங்களுடைய உரைகளை நல்ல முறையிலே இபாதத்தை நல்ல முறையில் செய்வதற்கான உத்வேகத்தை எடுத்துக்கொள்ளுமாறு முதலில் பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆங்காங்கு சாய்ந்து கொண்டிருப்பவர்கள் முன்னுக்கு தயவு செய்து வாங்க. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, இன்றைய ஜும்மாவினுடைய தலைப்பாக நரக நெருப்பை அணைக்கக்கூடிய சதக்கா என்ற தலைப்பில் ஒரு சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து விட்டு செல்லாமல் நினைக்கிறேன். இதோ ரமலான் வருகிறது. இந்த வருடம் குர்ஆன் ஓத வேண்டும், இந்த வருடம் நோன்பு பிடிக்க வேண்டும், இத்தனை ஜுஸுகளை முடிக்க வேண்டும் என்ற பல திட்டமிடல்களோடு நாங்கள் இந்த ரமலானை அடைந்து கொண்டோம். இதோ வருகிறது என்று நினைத்தோம். இப்பொழுது 15 நோன்பு முடிவடைந்து 16வது நோம்பிலே நாங்கள் எல்லோரும் இருந்து கொண்டிருக்கிறோம். கண் சிமிட்டும் நேரத்தில் இந்த ரமலான் எங்களை விட்டு போய்விடும். அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலானை பற்றி சொல்லுகிற போது சொன்னார்கள், ரஹிம அன்ஃபுன், அவனுக்கு நாசம் உண்டாகட்டும் என்று பதுவா செய்தார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பதுவா செய்ய ரசூலுல்லாஹ் அதுக்கு ஆமீன் சொல்லுகிறார்கள். யாருக்கு அதாவது நாசம் உருவாட்டம் தெரியுமா? ஃபமன் அதரக ரமலான், யார் ரமலானுடைய மாசத்தை அடைந்து ஃபலம் யுக்ஃபர் லஹு, பாவங்கள் மன்னிக்கப்படாமல் யாரெல்லாம் ரமலான் வருவதற்கு முன்னால் அதே பாவத்தோடு இருந்தவர்கள் ரமலான் அவர்களை கடந்து செல்கின்ற போதும் அதே பாவத்தோடு அந்த மனிதன் இருக்கின்றானே, அப்படிப்பட்ட அந்த மனிதனுக்கு நாசம் உண்டாகட்டும் என்று ஜிப்ரீல் துவா கேட்டார். ரசூலுல்லாஹ் அதுக்கு ஆமீன் சொன்னார்கள். அன்பார்ந்தவர்களே, பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக ரமலானை நாங்கள் கழிக்க வேண்டும். ரமலானை பற்றி அல்லாஹ்வினுடைய தூதர் சொல்லுகின்ற போது பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய ஒன்றாகவே சொன்னார்கள். மன் சாம ரமலான ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பி, ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்காக ஈமான் கொண்டு உறுதியோடு நன்மையை எதிர்பார்த்தவனாக நோம்பு நோற்றால் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். அதே போல மன் காம ரமலான ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பி, யார் ரமலானுடைய காலத்திலே இரவு நேர வணக்கத்திற்காக எழுப்பி நிற்கின்றார்களோ அவர்களுடைய பாவங்களும் மன்னிக்கப்படும். இப்படி அல்லாஹ்வினுடைய தூதர் ரமலானிலே சில அமல்களை எங்களுக்கு கற்றுத்தந்தார்கள். நோம்பு பிடிக்குமாறு ஒரு அமல், இபாதத்துகளிலே நெண்டு வணங்குகிற ஒரு அமல், குர்ஆன் ஓதக்கூடிய அமல். இப்படி அல்லாஹ்வினுடைய தூதர் ரமலானில் செய்த இன்னும் ஒரு அமல் தான் சதக்கா என்று சொல்கிற ஒரு அமல். ஹதீசுகளிலேயும் சரி குர்ஆனிலேயும் சரி நாங்கள் தேடி பார்க்கிற போது எப்படி நோம்பு நோற்றால் பாவங்கள் மன்னிக்கப்படுமோ, எப்படி இரவு நேர வணக்கங்கள் செய்தால் பாவங்கள் மன்னிக்கப்படுமோ, அதுபோலதான் சதக்காக்கள் செய்தாலும் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்ற ரீதியில் பல்வேறுபட்ட ஹதீஸும் குர்ஆனிய வசனங்களும் இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, ரமலானுடைய மாதம் என்பது கருணையின் மாதம், ரமலானுடைய மாதம் என்பது இரக்கத்தினுடைய மாதம். அந்த அருளாளன் பிற மனிதர்கள் மீது இரக்கம் காட்டக்கூடிய ஒரு மாதம். அதுபோல உயிரோடு இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாம் பல்வேறுபட்ட நிலையில் இருக்கக்கூடிய எம்மை விட வசதி குறைந்த நலிவுற்று இருக்கக்கூடிய மக்களை அவர்கள் மீது இரக்கம் காட்டுவதை இஸ்லாம் ஒரு கடமையாக சொல்கிறது. அல்லாஹ்வினுடைய
அதாவது ஒரு வழிமுறை ஒன்று இருக்கிறது. அல்லாஹ்வுக்கு ஒரு வழிமுறை அல்லாஹ் வைத்திருக்கிறான். சுன்னத்துல்லா, அல்லாஹ்வுக்கு ஒரு வழிமுறை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அந்த வழிமுறை என்ன தெரியுமா? மனிதன் பூமியிலே இருக்கக்கூடிய தன்னை விட வசதி வாய்ப்புகளில் குறைவாக நலிவுட்டு ஏழ்மையில் இருக்கக்கூடிய மனிதர்கள் மீது இரக்கம் காட்டுகிற போது வானலோகத்தில் இருக்கக்கூடிய ரப்பு எமக்கு இரக்கம் காட்டுவார். இது அல்லாஹ்வுடைய வழிமுறை. உலகத்தில் இருக்கக்கூடியவர்களை நாம் கவனித்தால் மேலே இருக்கக்கூடியவன் எம்மை கவனிப்பான். அந்த அடிப்படையில் தான் சதக்கா என்பதும் நலிவுட்டு இருக்கக்கூடிய மனிதர்களை தூக்கிவிடக்கூடிய ஒன்றாக அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் எங்களுக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். அன்பா அந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரமலானுடைய வாழ்க்கையை பற்றி ஹதீஸுகளை நாங்கள் பார்க்கிற போது புகாரி, முஸ்லிம் போன்ற ஹதீஸ் கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத், அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியை பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ரமலானிலே நோம்பு நோட்டி இருக்கிறார்கள், ரமலானிலே கியாமுல் லைல் தொழுதிருக்கிறார்கள், ரமலானில் குர்ஆன் ஓதி இருக்கிறார்கள், இன்ன பிற அமல்களை எல்லாம் செய்திருக்கிறார்கள். இதுபோல ரமலானில் அல்லாஹ்வுடைய தூதர் செய்த ஒரு அமலையும் ஹதீஸிலே நாங்கள் பார்க்கலாம். சொல்லுகிறார்கள், அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஜ்வதன் நாஸி பில் கைர். அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி இருந்தார்கள் தெரியுமா? மனிதர்களிலேயே தாராளத்தன்மையுடைய மனிதர்களாக இருந்தார்கள். தன்னை விட ஏழ்மையில் இருக்கக்கூடிய நலிவுற்று இருக்கக்கூடிய மக்களுக்கு தான தர்மங்கள் செய்வதில் அல்லாஹ்வுடைய தூதரை அடிப்பதற்கு யாரும் கிடையாது. அந்த அளவுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அந்த ஹதீஸினுடைய இறுதியில் இப்படி சொல்கிறார்கள், எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ரமலானுடைய காலத்தில் இருந்தார்கள் தெரியுமா? வகான அஜ்வது மா யகுனு ஃபீ ஷஹ்ரி ரமலான். ரமலானுடைய காலத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ரமலான் அல்லாத காலத்திலேயே அள்ளி அள்ளி கொடுப்பாங்களாம். ரமலான் இல்லாட்டியும் மக்களுக்கு தான தர்மங்கள் செய்வார்கள். ஆனால் ரமலானுடைய காலம் வந்து விட்டால் ஸ்பெஷலாக கொடுப்பார்களாம். எப்படி என்று சொல்கிறார், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஜ்வத பில் கைரி மினர் ரீஹில் முர்ஸலா. வேகமாக வீசக்கூடிய புயல் காட்டை விட, புயல் காட்டு எவ்வளவு வேகமாக வரும், சுழண்டு சுழண்டு எவ்வளவு வேகமாக அடிக்கும், இந்த மரங்களை எல்லாம் அடிச்சு நொறுக்கிக்கிட்டு போவோம் அல்லவா, இதைவிட வேகமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஒப்புமையா பாருங்கள் எவ்வளவு அழகாக அல்லாஹ்வுடைய தூதர் ரமலானுடைய காலத்தில் இருந்திருக்கிறார்கள். வேகமாக வீசக்கூடிய புயல் காட்டை விட அதிகமாக அல்லாஹ்வுடைய தூதர் தான தர்மங்கள் செய்வார்களாம். ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் ரமலானுடைய காலத்தில் அதிகம் தான தர்மங்கள் செய்தார்கள் என்பதையும் அந்த ஹதீஸ் சொல்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல் குர்ஆன் இறங்கியது ரமலானுடைய மாதம். இந்த ரமலானுடைய மாதத்தில் ஒவ்வொரு வருட ரமலானுக்கும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ்விடத்திலே வருவார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்னால் ரசூலுல்லாஹ் கால் மடித்து இருந்து அதுவரைக்கும் இறங்கிய குர்ஆனிய வசனங்களை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஓதி காண்பிப்பார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மீண்டும் ரசூலுல்லாஹ்க்கு ஓதி காண்பிப்பார்கள். இப்படி ரசூலுல்லாஹ்வுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஓதி காட்டுவதும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ரசூலுல்லாஹ் ஓதி காட்டுவதும் என்று அந்த ஓதி காட்டுகிற போது ஜிப்ரீல் என்னை சந்திக்க வருகிற போதெல்லாம் நான் ரமலானுடைய காலத்தில் தான தர்மங்கள் செய்யக்கூடியவனாக இருக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் ரமலானில் அதிகம் சதக்கா செய்திருக்கிறார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, எங்களில் அதிகமானவர்கள் ஜகாத்து கடமையானவர்களாக இருப்பார்கள். ஜகாத்து கடமையானவர்களாக இருப்பார்கள். என்ன செய்வாங்கண்டா, அந்த ஜகாத்து காசை எடுத்து 100 ரூபா 500 ரூபா இப்படி புறக்கி வச்சுட்டு அதாவது ஹதியா கேட்டு வாராக்களுக்கு ஜகாத்து காசை கொடுத்து முடிச்சுட்டு நான் ஜகாத்து கொடுத்துட்டேன்னு சொல்லுவேன். ஜகாத்து என்பது ரமலான்ல கொடுக்கலாம், அது ஒரு புறம், ரமலான் அல்லாத காலத்திலும் கொடுக்கலாம். ஆனால் ஜகாத்து மாத்திரம் கொடுக்கக்கூடிய மனிதர்களாக இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ரமலான்ல ஜகாத்தை பத்தி எங்களுக்கு கூட வலியுறுத்தல. எதை பத்தி வலியுறுத்தினாங்க தெரியுமா? சதக்கா. சகாத்து என்பது கணக்கிட்டு கொடுக்கக்கூடியது. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ரமலானில ஜகாத்து கொடுத்ததை விட ஜகாத்து கொடுத்ததாக எந்த ஒரு இடத்திலையும் வரவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ரமலானுடைய மாசத்தில் செய்தாமல் சதக்கா செய்தது. எங்களை அதிகமான என்ன செய்ய, ஜகாத்து காசை கொடுத்து போட்டு சதக்கா செய்யறது அப்படி விட்டுறது. நான் சதக்காவும் செஞ்சிருக்கேன் நினைச்சுக்கோங்க, அப்படி அல்ல. சதக்கா என்பது மேலதிகமாக செய்வது. அதிகம் ரமலானுடைய காலத்தில் எப்படி நோம்பு நோட்கிறோமோ, எப்படி குர்ஆன் ஓதுகிறோமோ, எப்படி இரவு நேர வணக்கங்களில் ஈடுபடுகிறோமோ,
அதுபோல சதக்காவையும் ரமலானுடைய காலத்தில் அதிகம் செய்ய வேண்டும். இதுவும் ஒரு இபாதத் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, சதக்கா செய்வது என்பது ஈமானின் உச்சகட்ட பண்பாக அல் குர்ஆன் பேசுகிறது. நாங்கள் எல்லோரும் மோதக்கூடிய ஒரு சூறா தான் அரஐத்தல்லதி யுகத்திபி பித்தீன். இந்த சூறாவை நாங்கள் அடிக்கடி ஓதக்கூடிய ஒரு சூறா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈமானினுடைய உச்சகட்டமாக இதை சொல்கிறான். ஈமான் கொண்டவருக்கும் ஈமான் கொள்ளாதவர்களுக்குமான வித்தியாசத்தை பற்றி அல்லாஹ் அந்த சூறாவில் பேசுகிறான். எப்படி பேசுகிறான் தெரியுமா? அரஐத்தல்லதி யுகத்திபி பித்தீன். நபியே, மறுமை நாளை பொய்ப்பிக்கக்கூடிய ஒருத்தனை நீங்க பார்த்திருக்கிறீங்களா? அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாதவன், மறுமை நாளை ஏற்றுக்கொள்ளாதவன், மறுமை என்ற ஒன்றே இல்லாதவன் என்று அல்லாஹ் லிஸ்ட் போடுகிறான். யார் தெரியுமா? உண்மையில் அல்லாஹ்வை நம்பியவன் எப்படி இருப்பான், நம்பாதவன் எப்படி இருப்பான் என்று அல்லாஹ் லிஸ்ட் போடுகிறான். சொல்லுகிறான் அல்லாஹ், ஃபதாலிகல்லதி யதுல் யதீம். முதலாவது விஷயத்தை அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வை நம்பாதவர்கள், மறுமை நாளை பொய்ப்பிக்க கூடியவர்கள் யார் தெரியுமா? அனாதைகளை விரட்டி அடிப்பார்கள், அனாதைகளை கணக்கெடுக்க மாட்டார்கள். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், வலா யஹுது அலா தஆமில் மிஸ்கீன். ஏழை எளியோருக்கு உணவு கொடுப்பதை தூண்டவும் மாட்டான், உணவு கொடுக்க மாட்டான் அல்லாஹ் சொல்லவில்லை. எந்த அளவுக்கு அல்லாஹ் சொல்லுகிறான் பாருங்க. உணவு கொடுப்பதற்கு அதை பற்றி கூட பேசாதவன் மறுமையை பொய்ப்பிக்கிறான். தான தர்மம் செய்யுங்கள் என்று சொல்லாட்டியும் மறுமையை பொய்ப்பித்ததாக அல்லாஹ் சொல்லுகிறான் என்றால் அதை பற்றி அதிகம் பேச வேண்டும். உண்மையிலேயே என்னட்ட காசு இல்லை, ஆனால் காசு இருப்பவரை பார்த்து நீங்கள் கொஞ்சம் தான தர்மங்கள் செய்யுங்கள், ஏழை எளியோருக்கு நீங்கள் உதவுங்கள் என்று சொல்வது ஈமானின் உச்சகட்டமாக இஸ்லாம் சொல்கிறது. அப்படி சொல்லாதவன் ஈமான் கொள்ளாதவன் என்று இஸ்லாம் பேசுகிறது என்றால் சதக்கா எந்த அளவுக்கு உன்னதமான ஒரு இபாதத் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஈமானின் ஒரு பகுதியாக சதக்காவை இஸ்லாம் வைத்திருக்கிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, தான தர்மங்கள் செய்கின்ற போது இறைவனுக்காக என்ற உணர்வோடு செய்ய வேண்டும். பேருக்கும் புகழுக்கும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார், இவர் பார்த்து கொண்டிருக்கிறார், நான் கொடுக்காட்டி என்ன நினைப்பாங்க, இப்படி பேருக்கும் புகழுக்கும் கொடுப்பதை இஸ்லாம் விரும்பவில்லை. மனதார விரும்பி செய்ய வேண்டும். இபாதத் என்பது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், கடமையான தொழுகையை விட நஃபிலான வணக்கங்களைத்தான் அல்லாஹ் கூட விரும்புகிறான். ஏனென்றால் கடமண்டா செஞ்சே ஆகணும், ஜகாத் கடமண்டா செஞ்சே ஆகணும். ஆனால் சதக்கா என்பது நஃபிலான வணக்கங்களைப் போல மனசு வேணும், அந்த மனசு இருக்கணும். நான் ரப்புக்காக அள்ளி கொடுக்கிறேன் என்ற அந்த உணர்வு ஒரு மனிதனுக்கு வர வேண்டும் என்பதை அல் குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்கள் அள்ளி அள்ளி கொடுப்பாங்களாம், கொடுத்துப்பட்டு சொல்வார்களாம், யுரீதுன லிவஜ்ஹில்லாஹ், நான் கொடுத்ததெல்லாம் அல்லாஹ்வினுடைய திருப்பொருத்தத்துக்காக மாத்திரம்தான். அவர் என்ன நல்லவர் என்று சொல்லணும், அவர் இவர் ஹாஜியார் இவ்வளவு கொடுத்துட்டார் என்று புகழோடும், இதற்காக அவர்கள் கொடுக்க மாட்டார்களாம். யுரீதுன லிவஜ்ஹில்லாஹ், அல்லாஹ்வினுடைய திருப்பொருத்தத்திற்காக மாத்திரம்தான் கொடுப்பார்கள். வலா நுரீது ஜஸாஅன் வலா ஷுக்கூரா. எங்கள் அதிகமானவர்கள் போன வருஷம் நான் அவருக்கு கொடுத்தேன், காசு கொடுத்தேன், ஆனா எனக்கு அவன் ஆப்பு வைக்கிறான் பாருங்களேன், என்ன மதிக்க மாட்டிருக்கிறான், எனக்கு அடிக்க வாரான், எனக்கு ஏசுறான், நான் சொல்றதை கேட்க மாட்டிருக்கிறான், இந்த முறையெல்லாம் அவனுக்கு கொடுக்கிற இல்லை. அப்ப நாங்க சதக்கா செய்தது எதற்காக தெரியுமா? எங்கட பேரும் புகழும் வர வேண்டும் என்பதற்காக. அல்லாஹ் என்ன சொல்றான்? சதக்கா நீங்க செய்ய வேண்டும். ஒரு உண்மை மூமின் சதக்கா செய்கிற போது வலா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷுக்கூரா, ஜஸாக்கல்லாஹ் ஹைரன் கூட எதிர்பார்க்க மாட்டான், நன்றியை எதிர்பார்க்க மாட்டான். இப்படி பிற மனிதர்களை நலிவுட்டு இருக்கக்கூடிய ஏழை எளியோரை தூக்கிவிட வேண்டும் என்று இஸ்லாம் எங்களுக்கு சதக்காவினுடைய முக்கியத்துவத்தை பற்றி சொல்கிறது. அன்பார்ந்தவர்களே, அல் குர்ஆனில் அல்லாஹ் சதக்காவை பற்றி இப்படி பேசுகிறான். நாங்கள் எல்லோரும் உழைக்கிறோம், காசு பணங்களை எல்லாம் சேமித்து வைத்துக் கொண்டிருக்கிறோம். எனக்கு வேணும், என்ற பிள்ளைக்கு வேணும், எங்களோட வாப்பாக்கு வேணும், ஒரு 5-10 வருஷத்துக்கு பிறகு வேணும் என்றெல்லாம் நாங்கள் சேமிக்கிறோம். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்கிறான் தெரியுமா? சூரா முனாஃபிக்குனுடைய அல்லாஹ் இப்படி சொல்லி காட்டுகிறான். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளை கேட்டுக்கொள்ளுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி சொல்கிறான், வஅன்ஃபிகு மிம்மா ரஸக்னாக்கும், வஅன்ஃபிகு மிம்மா ரஸக்னாக்கும். அல்லாஹ் சொல்லக்கூடிய அழகை பாருங்கள்.
நீங்க உழைச்சதை கொடுங்கன்னு அல்லாஹ் சொல்லல. நீங்க உழைச்சி உங்களோட காசை கொடுங்கன்னு அல்லாஹ் சொல்லவே இல்லை. அல்லாஹ் என்ன சொல்றாங்க? நீங்கள் தான தர்மங்கள் செய்து கொள்ளுங்கள், அள்ளி அள்ளி கொடுங்கள், மிம்மா ரஸக்னா நாங்க தந்ததை கொடுங்க. எப்படி அல்லாஹ்வுடைய வார்த்தை பிரயோகத்தை பாருங்கள். நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன், அதைத்தான் கொடுக்க சொல்கிறான் அல்லாஹ். உங்களோட காசு அல்லாஹ் கொடுக்க சொல்லல. இந்த உணர்வு எங்களுக்கு வர வேண்டும். அன்பார்ந்தவர்களே, தாயுடைய வயிற்றில் இருந்து நாங்கள் வெளியே வருகிறோம். ஆடை அணிந்தவர்களாக வெளியே வந்தோம், சொத்து செல்வங்களோட வெளியே வந்தோம், உரியானமாக நாங்கள் வெளியே வந்தோம். வெளியே வந்து மறுகணம் எமக்கு ஆடை அணிவிக்கப்படுகிறது. வெளியே வந்து மறுகணம் தாய் எமக்கு பால் ஊட்டுகிறாள். வெளியே வந்து மறுகணம் எமக்கான எல்லா தேவைகளையும் யார் செய்து வைப்பது? கொஞ்சம் யோசித்தோமா? என்னிடத்திலே ஆடை வாங்குவதற்கு காசு இல்லாமல் பலகீனமாக நான் இருந்த நேரத்திலே அல்லாஹ் எனக்கு ஆடை அணிவித்தான். நான் உணவு உண்பதற்கு சக்தி இல்லாத நேரத்தில் அல்லாஹ் எனக்கு உணவளித்தான். அல்லாஹ் சொல்கிறான், உமக்கு நாங்க தந்திருக்கிறோம். பலகீனத்தில் நீங்க இருந்தீங்க, உங்களுக்கு நாங்க ரிஸ்காக தந்திருக்கிறோம். இப்ப நீங்க பெரிய செல்வந்தரா மாறிட்டீங்க. நீங்க இப்ப பிசினஸ் செய்து பெரிய ஆளா இருக்கிறீங்க, தொழில் வாய்ப்புகள் செய்து பெரிய ஒரு இடத்திலே நீங்கள் இருக்கிறீர்கள். அல்லாஹ் சொல்கிறான், அது எல்லாம் நாம் தந்தது, அதை நீங்கள் செலவு செய்யுங்கள். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், எதுவரைக்கும் நீங்க செலவு செய்ய வேண்டும் தெரியுமா? அல்லாஹ் சொல்லுகிறான், மின் கபிலி அன் யஅதிய அஹதுகுமுல் மௌத், மௌத் வருவதற்கு முன்னால செலவு செஞ்சு கொள்ளுங்க. மரணம் வருவதற்கு முன்னால் உமக்கு நாங்கள் தந்தவற்றை நீங்கள் நலிவுட்டு இருக்கக்கூடிய, உங்களை விட வசதி குறைந்த ஏழ்மையோடு இருக்கக்கூடிய உறவுகளுக்கு நீங்கள் அள்ளி கொடுத்துக் கொள்ளுங்கள் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. அல்லாஹ் சொல்லிவிட்டு அந்த கொடுக்காத மனிதனுடைய நிலைமையும் அல்லாஹ் தொடர்ந்து சொல்லுகிறான். அந்த மனிதன் செலவே அளிக்க மாட்டான், பிற மனிதனுக்கு தான தர்மங்கள் செய்ய மாட்டான். மௌத்து வந்துவிட்டது, அவனுடைய 2 கால்களும் ஒன்றோடு ஒன்று பெண்ணி பிணைகின்ற அந்த மரண தருவாயிலே அல்லாஹ்விடத்தில் கேட்பானாம், லவ்லா அஹ்ஹர்தனி இலா அஜலின் கரீப் ஃபஅஸ்ஸதக வ அகும் மினஸ் சாலிஹீன். எப்ப கேட்பான் தெரியுமா? மரணம் வந்து விட்டது, அடுத்த நொடி மரணம் என்று இருக்கிற போதுதான் அவனுக்கு விளங்கி இருக்குது, நாங்க இவ்வளவு காலம் சேர்த்து வச்ச சொத்து ஒரு பிரயோசனம் இல்லையே, ரப்பே கொஞ்சம் அவகாசம் தான், நான் சதக்கா செஞ்சுட்டு வாரேன். சுப்ஹானல்லாஹ். மனிதன் இறுதி தருவாயிலே கேட்பானாம், மௌத்தை அல்லாஹ் அவனுடைய குதவளையை பிடிக்கிற நேரத்தில் கேட்பானாம், கொஞ்சம் அவகாசம் தான், நான் என்ன செய்கிறேன், சதக்கா செஞ்சு போட்டு நல்ல மனிதனா திரும்பி வருகிறேன் என்று அந்த நேரத்தில் கேட்பானாம். சூரா அல்லாஹ் பனி இஸ்ராயில் அல்லாஹ் சொல்லுகிற போது, கல்லா இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா, அந்த நேரத்தில் கெஞ்சுவது அவனுக்கு பிரயோசனம் அளிக்காது. அன்பார்ந்தவர்களே, நல்ல நிலையில் இருக்கிற நேரத்தில் தான தர்மங்களை அள்ளி அள்ளி கொடுக்க வேண்டும். நாங்க உழைச்சதால எங்களுக்கு அதாவது காசு பணம் கிடைக்கவில்லை, ரப்பு எனக்கு ரிஸ்க் அளித்திருக்கிறான், அவன் தந்த காசிலிருந்து அவனுக்காக செலவு செய்ய வேண்டும் என்று அவன் எதிர்பார்க்கிறான். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ் இன்னும் ஒரு இடத்துல இப்படி சொல்லி காட்டுகிறான், வமா அன்ஃபக்தும் மின் ஷையின், நீங்கள் அவனுக்காக செலவு செய்கின்ற போது அவன் அது அனைத்தையும் அதுக்கு பகரமாக சிறப்பான ஒன்றை அவன் தருவான். அவன் சிறந்த ரிஸ்க் அளிப்பவனில் சிறந்தவன் அல்லவா? நாங்கள் நல்லதை கொடுக்கிற போது, நல்ல தான தர்மங்கள் செய்கிற போது நினையாத புறத்தில் இருந்தெல்லாம் அல்லாஹ் எங்களுக்கு ரிஸ்க் அளித்துக் கொண்டிருப்பதாக அல்லாஹ் சொல்கிறான், வாக்களிக்கிறான். அல்லாஹ்வினுடைய வாக்கு என்பது பொய்யாகாது, அவன் கட்டாயம் எங்களுக்கு தருவான். தான தர்மங்களை நாங்கள் செய்ய வேண்டும். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா மூமினுடைய பண்பை பற்றி சூரா பக்ராவில் சொல்கிற போது இன்னும் ஒரு இடத்தில் இப்படி சொல்லி காட்டுகிறான், அல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும், மூமின்கள் அவர்களுடைய சொத்துக்களை எல்லாம் செலவு செய்வார்கள், தான தர்மங்கள் செய்வார்கள். எப்படி தெரியுமா? பில்லைலி, இரவிலே செலவு செய்வார்கள், வன்னஹார், பகலிலே செலவு செய்வார்கள், வசிர்ரன் சிர்ரன் வ அலானியா, ரகசியமாக பரகசியமாக என்று அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்து கொண்டே இருப்பார்கள். அவர்களுக்கு ஃபலஹும் அஜ்ருஹும் இன்த ரப்பிஹிம், அவர்களுக்கான கூலி அல்லாஹ்விடத்திலேயே இருக்கிறது. ஃபலா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள்,
அன்பிக்கின் இஸ்லாமிய உறவுகளே, தான தர்மங்களை எல்லா நிலைகளிலேயும் செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் எங்களுக்கு சொல்கிறது. ஏழை எளியோர்கள், எங்களை விட நலிவுற்றிருக்கக்கூடிய மக்கள் எத்தனையோ பேர் எங்கள் குடும்பத்துக்குள்ளேயே இருப்பார்கள். எங்களோட குடும்பத்துக்குள்ளேயே நல்ல வசதியாக இருப்பார்கள். தம்பி கஷ்டப்பட்டு கொண்டிருப்பான், யாரிடத்தே போய் கேட்பதென்று அதாவது கவலைப்பட்டு கொண்டிருப்பான், தயங்கிக் கொண்டிருப்பான். அவரிடத்திலே போய் கேட்டால் என்ன சொல்லி விடுவார்? நானா இவ்வளவு வசதியா இருக்கிறார், நீ இப்படி கஷ்டப்படுகிறார் என்று ஏதாவது ஒரு குறை சொல்லி விட்டுவாரோ என்று பயந்து வெளியிலே கேட்க முடியாமல் எத்தனையோ குடும்ப உறவுகள் தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையை நாங்கள் பார்க்கிறோமா இல்லையா? எனவே தான தர்மங்களை நாங்கள் அதிகம் குடும்ப உறவுகளில் இருந்து ஆரம்பிக்க வேண்டும், கொடுக்க வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, ஷைத்தான் என்ன செய்வான் தெரியுமா? அல்லாஹ் சொல்லுகிறான் சூரா பக்ராவிலே, அஷ்ஷைத்தானு யஅதிகுமுல் ஃபக்ர். ஷைத்தானுடைய வேலை என்ன தெரியுமா? உங்களுக்கு கொடுத்தா குறைஞ்சிரும், இவ்வளத்தையும் நீ அள்ளி கொடுத்துறியே, இதுக்கு பிறகு நீ நஷ்டவாளியா போய்விட்டால், உண்ட பிள்ளைகள் ஓட்டாண்டியா போய்விட்டால், உண்ட பிள்ளைகளை நடுத்தரையில விட போறியா என்றெல்லாம் ஷைத்தான் தான தர்மங்கள் செய்யக்கூடியவர்கள் மீது உள்ளங்களிலே ஊசலாடி கொண்டிருப்பான். ஏழ்மையை பற்றி, ஃபக்ர் வறுமையை சொல்லிக் கொண்டே இருப்பான். செலவழிச்சிடாத, செலவழிச்சா நீ நஷ்டவாளியா போயிடுவாய், உனக்கு கிடைக்காது, கொடுத்து நீ ஓட்டாண்டியா போயிடுவாய் என்று ஷைத்தான் சொல்லிக் கொண்டிருப்பான். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் செலவு செய்கிற போது உமக்கு பல மடங்கு அல்லாஹ் தருவதாக. அல்லாஹ் ஒரு உதாரணத்தை சொல்கிறான். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, சதக்கா செய்கிற போது அல்லாஹ் ஒன்றுக்கு பல மடங்காக தருகிறான். சூரா பக்ராவிலே அல்லாஹ் இப்படி சொல்லி காட்டுகிறார். மஸலுல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும். அல்லாஹ் சொல்கிறான், அவனுடைய பாதையில் செலவு செய்யக்கூடியவர்களுக்கு உதாரணம். எங்களுடைய பகுதிகளில் வேளாண்மை இருக்கிறது, நாங்கள் எல்லோரும் வெள்ளாமை செய்யக்கூடியவர்கள் இருப்பீர்கள். அந்த இடத்துல வயல் காணிகள் இருக்கும். ஒரு ஏக்கர் காணிக்கு குறைஞ்சது ஒரு 50 கிலோ நெல்லை கொண்டு போனால் வீசி போட்டு வந்துடுவீங்க. 50 கிலோண்டா ஒரு மூடையில் அரைவாசி தான் வரப்போகுது. கொண்டு போய்த்து ஒரு ஏக்கருக்கு அப்படியே வீசி போட்டு வந்துடுவீங்க. அன்பாந்தவர்களே, ஒரு 50 கிலோ நெல்லை வீசி போட்டு வார நீங்கள் 3 மாதம் அல்லது 3.5 மாதத்துக்கு பிறகு அறுவடை செய்கிற போது எத்தனை உங்களுக்கு கிடைக்குது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 50 கிலோ வீசின ஒரு ஏக்கருக்கு உங்களுக்கு எத்தனை மூடை வருகிறது? 70 கிலோவோட குறைஞ்சது 40 மூடை வராது, குறைஞ்சது 30 மூடை வராது. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். 200 கிலோவுக்கு மேலால் உங்களுக்கு அல்லாஹ் தருகிறான் என்றால் எங்கே இருந்து வருகிறது? அல்லாஹ் சொல்லுகிறான், மஸலுல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும். அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் உதாரணம் சொல்லுகிறான். எப்படி தெரியுமா அல்லாஹ் உதாரணம் சொல்லுகிறான்? கமஸலி ஹப்பா, ஒரு நெல் விதையை போல. ஒரு நெல் விதையைத்தான் நீங்கள் விதைக்கிறீர்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், கமஸலி ஹப்பத்தின் அன்பதத் சப்அ ஸனாபில ஃபீ குல்லி சுன்புலத்தின் மியத்து ஹப்பா. நீங்கள் ஒரு விதையை விதைக்கிறீர்கள், அது 7ஆக பிரிந்து அது 700ஆக விருத்தி அடைகிறது அல்லவா? இது போலதான் நீங்க 50 கிலோ விதைச்சால் அதுல 7 மடங்கு உங்களுக்கு கிடைக்குதல்லவா? இது போலதான் அல்லாஹுடைய பாதையில் சதக்கா செய்வதை அல்லாஹ் உதாரணமாக சொல்லி காட்டுகிறான். இதற்கு மேல என்ன வேணும்? அல்லாஹுடைய வாக்கு உண்மை அல்லவா? அவனுடைய பாதையில் நாங்கள் தான தர்மங்கள் செய்ய வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா நகஸத் ஸதகத்தும் மின் மாலின். நீங்கள் சதக்கா செய்து விட்டால் எதுவுமே குறைந்து போய்விடாது, குறைந்து போய்விடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு முறை ஆடறுக்கிறார்கள். பாருங்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் ஒரு முறை ஆடறுக்கிறார்கள். ஆடறுத்து என்ன செய்றாங்கன்னா, ரசூலுல்லாஹ்வுக்கு அந்த முள்ளந்தண்டு என்பது, அதாவது காலினுடைய முன் சந்தி என்பது ரசூலுல்லாஹ்வுக்கு சரியான விருப்பம். அந்த ரசூலுல்லாஹ்வுக்கு எந்த பகுதி விருப்பமோ அந்த பகுதியை மட்டும் எடுத்து வச்சுட்டு மிச்சம் எல்லாத்தையும் தான தர்மம் செஞ்சிடறாங்க, எல்லாத்தையும் கொடுத்துட்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பாட்டுக்காக வருகிறார்கள். அந்த நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் ஆடறுத்தேன், எல்லாத்தையுமே கொடுத்துட்டேன், ஒன்றுமே மிச்சம் இல்லை. இப்ப உங்களுக்கு வச்ச இந்த முன்னன் தந்து மட்டும்தான் மிச்சம் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், அப்படி அல்ல ஆயிஷா, அப்படி அல்ல ஆயிஷா,
பக்கிய குல்லஹா கைர கத்வியா. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஆயிஷாவே எதுவுமே மிச்சமில்லைன்னு நீ சொன்னையே, எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துட்டேன்னு சொன்னையே, அதுதான் மிச்சமா இருக்குது. எது எனக்கு தேவை மிச்சம்னு சொன்னையே, அது மாத்திரம்தான் மிச்சம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்படி என்றால் நீங்க தான தர்மம் செஞ்சீங்கள் தானே, இதுகள் மறுமையில் உமக்காக வர இருக்கிறது. அடுத்தவர்களுக்காக கொடுத்தவைகள் அவைகள் மறுமையில் எமக்காக எஞ்சி இருக்கிறது, எமக்காக எடுத்து வைத்தது. அல்லாஹ்வுடைய தூதர் இன்னொரு ஹதீஸில் சொன்னார்கள், ஒரு மூமின் அதாவது ஒரு மனிதன் அவனுடைய வாழ்க்கையில் திண்டு அளித்தது உடித்து கிழித்தவைகளை தவிர வேற எதுவும் அவனுக்கு மிஞ்ச போவதில்லை, ஒன்றுமே அவனுக்கு மிச்சம் இல்லை. ஏன்? அவனே அவனுக்காக பயன்படுத்துகிறான். ஆனால் பிற மனிதனுக்காக கொடுக்கக்கூடிய தான தர்மங்கள் மறுமையில் அவனுக்காக வந்து நிற்கும். எப்போதும் அவனுக்காக வந்து நிற்பது நாங்கள் கொடுத்தவைகள் எமக்காக எஞ்சி இருக்கும். அதனால்தான் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு பணியாளராயிருந்தவர். நீண்ட காலம் இந்த உலகத்தில் வாழ்ந்த ஒரு நபித்தோழர். அவருடைய அந்திம காலத்தில் அவர் வீட்டுக்கும் வாசலுக்கும் இடையிலே ஒரு கயிறை போட்டிருப்பாராம். அவருடைய அந்திம காலத்தில் அவருக்கு கண் தெரியாது, நடந்து கொள்ள மாட்டார். ஆனால் வீட்டுக்கும் வாசலுக்கும் இடையிலே கயிறு ஒன்று போட்டிருப்பாராம். யாராவது ஒரு ஏழை அவருடைய வீட்டுக்கு வந்து விட்டால் அவரே போவார். நாங்கள் என்ன செய்கிறோம், பிச்சைக்காரன் வந்திருக்கிறான், ஹதியாக்கு கேட்டு வந்திருக்கிறாங்க, இப்படித்தான் நாங்கள் பேசுவோம். ஆனால் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் எங்களுக்கு ஒரு பாடத்தை எடுக்கிறார்கள். சொல்லுகிறார்கள், அவர்கள் இல்லாவிட்டால் நாங்கள் சுவனம் போக முடியாது. அன்பார்ந்தவர்களே, ஹதியா கேட்டு வருகிறோம் என்று சொல்கிறோமே, பிச்சைக்காரர் வருகிறார் என்று சொல்கிறோமே, அவர்கள் தான் எம்மை சுவனத்துக்கு கொண்டு போகக்கூடியவர்கள், நரகத்திலே எங்களை தடுக்கக்கூடியவர்கள், நரகத்துக்கு போகாமல் எங்களை தடுக்கக்கூடியவர்கள். காரணம், நாங்கள் அவர்களுக்கு தான தர்மம் செய்கிற போது அந்த தர்மங்களின் ஊடாக நரக நெருப்பு அணைக்கப்படுகிறது என்று அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் எங்களுக்கு பாடம் எடுக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருமுறை சொன்னார்கள், முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி இப்படி சொன்னார்கள், அலா அதுல்லுக அலா அப்வாபில் கைர், உமக்கு நன்மையினுடைய வாசல்களை எல்லாம் சொல்லி தட்டுமா என்று முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து கேட்கிறார்கள். கேட்டுவிட்டு சொல்லுகிறார்கள், அஸ்ஸௌமு ஜுன்ஆ, நோன்பு என்பது கேடயம், பாவங்களை விட்டு அது தடுக்கும். சொல்லிவிட்டு சொன்னார்கள், அஸ்ஸதகா, தான தர்மங்கள், துத்ஃபிஉல் ஹதீஆ, அது என்ன செய்கிறது தெரியுமா, பாவங்களை எல்லாம் போக்குகிறது. சுப்ஹானல்லாஹ். பாவங்கள், நாங்கள் செய்யக்கூடிய பாவங்களை எல்லாம் அது போக்கு, அதாவது அணைத்து விடுகிறது, இல்லாமலாக்கி விடுகிறது. கமா யுத்ஃபியுல் மா அன்னார், எப்படி நெருப்பை தண்ணீர் அணைக்கிறதோ அதுபோல நாங்கள் செய்யக்கூடிய தவறுகளை எல்லாம் சதக்காக்கள் அழித்து விடுகிறது. எங்களுடைய மூதாதைகளை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஒரு நோய் ஒன்று வந்துட்டுண்டா என்ன செய்வாங்க? ஹாஸ்பிட்டலில் சீரியஸாக ஒரு ஆப்ரேஷன் ஒன்று நடக்க போகுதுன்னு ஹாஸ்பிட்டலில் கொண்டு நாங்கள் நிப்பாட்டி வச்சிருவோம். ஒரு சைட்டுக்கு ஹாஸ்பிட்டலில் எங்களுடைய மூதாதைகள் இருந்தால் இன்னும் ஒரு சைட்டில் ஆடறுத்து சாப்பாடு கொடுப்பாங்க. ஏன்? நாங்கள் கொடுக்கக்கூடிய தான தர்மம் அவங்களை பாதுகாக்கும். அன்பார்ந்த தர்மம் தலைகாக்கும் என்று சொல்வார்களே, அதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் நரக நெருப்பை அணைக்கக்கூடிய ஒன்றாக தான தர்மத்தை எங்களுக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். தான தர்மங்கள் செய்வதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதாக வாக்களிக்கிறார். சூரா பக்ராவிலே அல்லாஹ் இப்படி சொல்லி காட்டுகிறான். 271வது வசனத்தில் அல்லாஹ் இப்படி சொல்லி காட்டுகிறான், இன் துபுது ஸதகாத்தி ஃபனிஅம்மாஹி, நீங்கள் பகிரங்கமாக தான தர்மங்கள் செய்தால் பரவாயில்லை, நல்லந்தான், கைர் தான். பகிரங்கமாக கொடுக்கிற போது நம்மளை பார்த்து 4 பேரும் கொடுப்பாங்க, பரவாயில்லை தான். ஆனால் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வஇன் துஃபூஹா, நீங்கள் ரகசியமாக மறைத்து தான தர்மங்கள் செய்கிற போது, ஊருக்கும் பேருக்கும் இல்லாம தான தர்மத்தை உள்ளத்தோடு சேர்த்து நலிவுட்டு இருக்கக்கூடிய மனிதர்களை தூக்கிவிட வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு செய்கிற போது அல்லாஹ் என்ன செய்கிறான் தெரியுமா? அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், உங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னிப்பதாக.
அன்புக்கினி இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து சுவனத்தின் பக்கம் அழைத்து செல்லக்கூடிய ஒன்றாக சதக்காவை வைத்திருக்கிறான். அல்லாஹுடைய தூதர் பனு இஸ்ரவேல் காலத்தில் நடைபெற்ற ஒரு சம்பவத்தை சொல்கிறார்கள். பனு இஸ்ரவேல் காலத்தில் ஒரு பெண்மணி இருந்தார். அந்த பெண்மணி விபச்சாரம் செய்து கொண்டே இருப்பார். அவளுடைய தொழிலே விபச்சாரம் செய்வது. விபச்சாரம் என்பது எங்கள் எல்லோருக்கும் தெரியும், மிகப்பெரிய ஒரு பாவம். ஒரு நாள் அவள் விபச்சாரம் செய்துவிட்டு வருகிற போது அவளுக்கு தண்ணீர் தாகம் ஏற்படுகிறது. தண்ணீர் தேடி அலைகிறாள். ஒரு அடியிலே, ஒரு கிணற்றுக்கு அடியிலே தண்ணீர் கொஞ்சம் இருக்கிறது. அந்த கிணற்றுக்குள் இறங்கி தண்ணீரை குடித்து விட்டு மேலே வருகிறாள். ஒரு நாய் நாக்கை தொங்க போட்டுக்கொண்டு தவியாய் தவிக்கிறது. அந்த பெண்மணி யோசிக்கிறாள், நமக்கு தாகம் வந்துச்சு, நம்ம ஏதோ இறங்கினோம், உள்ளுக்கு இருந்து குடித்தோம், ஆனால் அந்த நாய் எப்படி உள்ளுக்கு இறங்கி குடிக்கும்? அதுக்கும் தாகம் இருக்குது அல்லவா, அதுவும் ஒரு உயிரினம் தானே என்று எண்ணி மீண்டும் இறங்குகிறாள் அந்த கிணற்றுக்குள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன செய்தி, அந்த பெண்மணி உள்ளுக்கு இறங்கி தன்னுடைய கால்மேஸ்ல, தன்னுடைய காலணியில தண்ணீரை எடுத்துக்கொண்டு வந்து தவியாய் தவித்து கொண்டிருந்த அந்த நாய்க்கு நீர் புகட்டுகிறாள். நீர் புகட்டியதுதான் தாமதம். அல்லாஹ் மலக்குமார்களை பார்த்து சொன்னானாம், அந்த பெண்மணியுடைய எல்லா பாவத்தையும் மன்னித்து விடு, அவளை சுவனத்தில் நுழைவிக்க செய். சுப்ஹானல்லாஹ். ஒரு உயிரினத்திற்கு அவள் இறக்கப்பட்டால், மனிதர்களுக்கல்ல, மிருகத்தின் மீது தர்மம் செய்தாலும் கூட அல்லாஹ் எல்லா பாவத்தையும் மன்னித்ததாக நபிகளார் கற்றுத்தருகிறார். என்றால் தான தர்மம் செய்வது என்பது எவ்வளவு உயர்ந்த ஒரு பண்பு என்பதை எங்களால் புரிந்து கொள்ள முடியும். அன்பிக்கின் இஸ்லாமிய உறவுகளே, தான தர்மங்கள் செய்கிற போது சிறந்த ஒன்றை கொடுக்க வேண்டும். எங்கள் அதிகமான எங்களுக்கு உதவாதவைகளை கொடுக்கிறதுக்கு பார்க்கிறது. எங்களுக்கு எது விருப்பம் இல்லையோ அதை அடுத்தவருக்கு கொடுக்க பார்க்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு முஃமின் தான் விரும்புவதைத்தான் பிற மனிதர்களுக்கு கொடுப்பான். ஆனால் எங்கள் அதிகமானவர்கள் செய்யக்கூடிய ஒன்றால் அது நம்ம யூஸ் பண்ற இல்லை தானே. இப்ப ஃபித்ரா அரிசி கொடுக்க வேண்டி வந்தா எங்கட என்ன செய்யறா, வீட்டுல நாங்க சாப்பிட்றது நல்ல கீரி சம்பா, நல்ல குவாலிட்டியான சாப்பாடு. ஆனா பள்ளிவாசலால அரிசிகள் சேகரிப்பாங்க கூட்டா. அந்த நேரத்தில் ஃபித்ரா அரிசி கொடுக்கிறது சாப்பிடவே இயலாத விலை குறைந்த அரிசிகளை பார்த்து தான் கொடுக்க போறது. இபாதத்தில் எப்படி செய்யறது? விலை குறைஞ்ச சாப்பிடவே இயலாத பொருட்களை கொடுப்பது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் இப்படி சொல்லி காட்டுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, அன்ஃபிகு மின் தய்யிபாத்தி மா கஸபதும், நீங்க உழைச்சதுல சிறந்ததை கொடுங்க. நீங்க உழைச்சவைகள்ல சிறந்தவைகளை கொடுங்கள். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், வலா தயம்மமுல் ஹபீஸ மின்ஹு துன்ஃபிகூன், நீங்கள் கெட்டவைகளை செலவழிப்பதற்கு நாடிராதீங்க. அல்லாஹ் எப்படி சொல்கிறான் தெரியுமா? வலஸ்தும் பிஆஹிதிஹி இல்லா அம் துக்மிலு ஃபீஹி, எடுக்கக்கூடியவர்கள் கண்ணை மூடிக்கொண்டு ஏண்டா இவன் இதை தாரான், இதை தராமலே இருக்கலாண்டு எண்ணுகின்ற அளவுக்கு வைத்து விடாதீர்கள். எப்படியான ஒரு வார்த்தை பாருங்கள் அன்பாந்தவர்களே. நாமே அதை எடுத்து வாயில வைக்க சாப்பிட இயலாத தரம் குறைந்த அரிசியை கொடுப்போமாக இருந்தால் நமக்கே விருப்பமில்லை. அல்லாஹ் சொல்லி காட்டுவார்கள், ஏண்டா இவன் தாரான் என்று அவன் யோசிக்கிற அளவுக்கு வச்சிடாதீங்க, கொடுப்பதை சிறந்ததை கொடுத்துக் கொள்ளுங்கள். அன்பாந்த இஸ்லாமிய உறவுகளே, லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன் என்ற ஒரு வசனம் இறங்குகிறது. உங்களுக்கு எது விருப்பமோ அதை கொடுங்கள் என்று இறங்கிய ஒரு வசனம். அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பைருஹா என்று சொல்கிற ஒரு தோட்டம் இருந்தது. சில ஹதீஸ்ல பீருஹா என்று வந்திருக்கிறது. இந்த பைருஹா தோட்டம் மதீனா பள்ளிவாசலுக்கு முன்னால் இருக்கக்கூடிய தோட்டம். அல்லாஹ்வுடைய தூதர் ஒவ்வொரு நாளும் அந்த தோட்டத்துக்கு போயிட்டு தண்ணியை குடிச்சிட்டு வருவாங்க. தண்ணி இல்லாம, தண்ணிக்கு தட்டுப்பாடே இல்லாத ஒரு ஏரியா, அந்த ஏரியா நல்ல ஒரு சுவையான தண்ணி இருக்கக்கூடிய ஒரு தோட்டம். இந்த குர்ஆன் வசனம் இறங்கியதுதான் மாத்திரம் அபூ தல்ஹா ஓடோடி வருகிறார் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே, எனக்கு நான் மிக மிக நேசிக்கக்கூடிய ஒன்று இந்த பைருஹா தோட்டம். நான் நேசிக்கக்கூடிய ரசூலுல்லாவை வந்து போறக்கூடிய ஒரு தோட்டம். எவ்வளவு நேசிப்போம், சஹாபாக்கள் ரசூலுல்லாவை எவ்வளவு நேசித்தார்கள். எனக்கு நீங்க வந்து போகக்கூடிய தோட்டம் தான் மிக மிக விருப்பம். அதை நான் அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிக்கிறேன்.
அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அதை உன்னுடைய குடும்பத்துக்கே கொடு, உனக்கு பூரணமான கூலி கிடைக்கும் என்று சொன்னார்கள். அன்பிக்கிற இஸ்லாமிய உறவுகளே, தான தர்மங்கள் என்பது எங்களுடைய நரக நெருப்பை அணைக்கக்கூடியதாக இருக்கும், சுவனத்தின் பால் எங்களை கொண்டு செல்லும். எனவே கொடுப்பதை சிறந்ததாக கொடுத்து, ரமலானில் எப்படி நாங்கள் குர்ஆன் ஓதுகிறோமோ, எப்படி நோம்பு நோக்கிறோமோ, எப்படி கியாமுல் லைல் தொழுகிறோமோ, இதுபோல அல்லாஹ்வுடைய தூதர் எமக்கு கற்றுத்தந்த ஒரு இபாதத்தான் ரமலானில் சதக்கா செய்வது. இவைகளை அதிகமாக தான தர்மங்கள் செய்து ஈரோலைகளும் வெற்றி பெறக்கூடிய கூட்டத்தில் என்னையும் உங்களையும் அல்லாஹ் சேர்த்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ் அம்மா பாத். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, ரமலான் என்பது கிடைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். சென்ற வருடம் எங்களோடு தொழுதவர்கள், சென்ற வருடம் எங்களோடு நோம்பு நோற்றவர்கள், சென்ற வருடம் பெருநாள் தொழுதவர்கள் எல்லாம் எங்களுடைய தோள்களில் சுமந்து அடக்கிவிட்டு வந்திருக்கிறோம். நாங்கள் இந்த இடத்திலே போன வருடம் இருந்தவர்கள் எல்லாம் இந்த வருடம் இல்லாத நிலையிலே இந்த ரமலானை நாங்கள் அடைந்திருக்கிறோம். இதே போல ஒரு நிலை எனக்கும் வந்துவிடும். அதற்கு முன்னால் அந்த மர்மைக்காக நாங்கள் சம்பாதித்துக் கொள்ள வேண்டும். மைசரா என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர், இந்த நபித்தோழர் இறுதி கால பகுதியிலே இஸ்லாத்துக்கு வருகிறார். ரசூலுல்லாஹ்வுடைய ஹஜ்ஜத்துல் வதாவிலே வைத்துத்தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். ஆனால் இந்த நபித்தோழருக்கு இஸ்லாம் எப்ப வந்தது தெரியுமா? அகபா உடன்படிக்கையிலே அல்லாஹ்வுடைய தூதர் மக்காவுல இருக்கிற நேரம், மதீனாவுக்கு வாரத்துக்கு முன்னாலேயே மக்காவுடைய காலத்தில் அகபா உடன்படிக்கையிலே நிகழ்கின்ற அந்த காலப்பகுதியில் ஒவ்வொரு கூடாரமாக பேய்த்து எழுப்புவார்களாம். மதீனாவிலே, மக்காவிலே ஹஜ்ஜுடைய காலத்திலே ஒவ்வொரு கூடாரமாக எழுப்பிச் சொல்வார்கள், நான் தான் முஹம்மத், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்த நபி, ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று ஒவ்வொருவராக சொல்கிறார்கள். அப்படி நஜிது வாசிகள் வந்திருந்த கூடாரத்திற்குள் ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் பிரச்சாரம் செய்கிறார்கள். இந்த மைசராவும் இருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் செய்த பிரச்சாரம் இந்த மைசரா என்று சொல்லுகிற அந்த நபித்தோழருக்கு, மைசரா பின் மஸ்ரூக் என்று சொல்கிறார்கள், அந்த நபித்தோழருக்கு பிடித்து போய்விடுகிறது. அப்பொழுது அவரோடு வந்த எல்லோரிடத்தையும் பார்த்து சொல்கிறார், இந்த முஹம்மத் சொல்வதெல்லாம் சிறந்ததாக இருக்கிறது, எல்லோரும் ஏற்றுக்கொள்வோமே என்று. யாருமே ஏற்றுக்கொள்ள வரல. உடனே அந்த மனிதர் தனியாக வந்து ரசூலுல்லாஹ்ட்ட சொல்கிறார், நீங்க சொல்றதெல்லாம் நல்லாத்தான் இருக்குது, என்ன செய்ய, எங்களோட குடும்பம் எங்களோட ஆட்கள் ஒருத்தருமே ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க, நானும் பிற ஒரு காலத்தில் கிடைச்சா வாரான்னு சொல்லி விட்டு போயிறார். இஸ்லாத்தை ஏற்கவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் மதீனாவுக்கு பேய்த்து ஹிஜ்ரி 9வது வருடம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ் செய்வதற்காக போகிறார் என்ற செய்தி கேட்டு இந்த மைசரா தள்ளாத வயதிலே ஹஜ்ஜுக்காக வந்து ரசூலுல்லாஹ்வை சந்தித்து பேசுகிறார். பேசிய நேரத்திலே என்னை ஞாபகம் இருக்குதா என்று கேட்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், ஆம் ஞாபகம் இருக்கிறது. அகபாவுடைய நேரத்திலே அந்த பள்ளத்தாக்கிலே, மினா பள்ளத்தாக்கிலே உம்மை சந்தித்தோம். உங்களுடைய குழுவிலே இருந்தவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்காக நீங்களும் ஏற்றுக்கொள்ளாமல் போய்விட்டீர்கள். கேட்கிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர், அவர்களெல்லாம் எங்கே? இப்பொழுது எல்லோரும் மரணித்து விட்டார்கள். இப்பொழுது மைசரா கேட்கிறார், மரணித்த அவர்கள் எல்லோரும் எங்கே? நரகத்திலே இருக்கிறார்கள். இந்த மைசரா அழுகிறார், அல்லாஹ் எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தருகிறானே. 20 வருடங்களுக்கு முன்னால் அல்லாஹ்வுடைய தூதரை சந்தித்த அந்த மைசரா 20 வருடங்களுக்கு பின்னால் தன்னந்தனியாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். அவரோடு போனவர்கள் எல்லாம் நரகத்தில் இருக்கிற போது அல்லாஹ் எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறானே என்று அவர் இஸ்லாத்தை ஏற்று அதற்கு பின்னால் அபூபக்கர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்திலே ஜகாத்து தரமாட்டோம் என்று ஒரு குழு எழும்பிய நேரத்திலே இந்த மைசரா தன்னுடைய குடும்பத்தாரிடத்திலிருந்து ஜகாத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து அபூபக்கர் ரலியல்லாஹு கொடுத்து விட்டு சொன்னார்கள், நான் தான் இஸ்லாத்தை ஏற்பதற்கு சுணங்கிவிட்டேன், ஆனால் இதற்கு பிறகு இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்துவதில் நான் பின்னிக்க மாட்டேன், இதோ எடுத்துக்கொள்ளுங்கள் ஜகாத்தை என்று சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்டார்கள். அன்பிக்கின் இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ் எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான், இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு சந்தர்ப்பம் எமக்கு கிடைக்காது. இந்த சிறந்த ஒரு சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுக்காக அவன் தந்தவைகளிலிருந்து தான தர்மங்கள் செய்து ஈருலகிலும் வெற்றி பெறக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹ் அனைவரையும் சேர்த்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகீமுஸ்ஸலாம்.